2009க்கு பிறகு இந்த ஈன அழிப்பிற்கு பிறகு நமக்காக தமிழ் தேசிய கொள்கையை உள்வாங்கிய ஒரு கட்சி தேவை என்று உணர்ந்து அந்த கட்சியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் அது நாம் தமிழர் கட்சி. பாரதிய ஜனதாவுடைய கொள்கையால் இல்லை அங்கே இருக்க நபர்களால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் மூலமாக மூளை செலவு செய்யப்பட்டு யாரெல்லாம் ஈழ விடுதலைக்கு போராடினார்களோ தமிழ் இனத்திற்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துகிற வேலையை செய்கிறதுனால சீமான் அவர்கள் கட்சியிலேருந்து விலகி போனால் காளியம்மாள் போகிறாங்கன்னா அடுத்த நாள் காளியம்மாளை பற்றி ஒரு வீடியோ சாட்டை அவர்களை வச்சு இது பதிவேற்றம் பண்ணுறாங்க. பெண்களை உரிமையில் பேசி அவள் இவள் அந்த மாதிரி வார்த்தைகளில் சைட் பண்ணி பேசினதுக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பெண்களை கரெக்டாக முறை இல்லாமல் பேசுகிறத வந்து நாம் தமிழர் கடைபிடிக்கிறாங்களா? ஒரு பெண்ணோட உங்களுக்கு நீங்கள் தொடர்பு இருக்குது, நீங்கள் காதலிக்கிறது இளைய காலத்தில் சாதாரண விஷயம். அதில் வெளியே வந்துட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பெரிய விழுந்து விடாத வீரம், மண்டியிடாத வீரம், நான் அப்படியே ரெக்கையை தூக்குவேன், தமிழக அரசியலில் புரட்டி போட்டுருவேன் அப்படிங்கிறீங்க. பயந்துக்கிட்டு கட்சிக்காரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறீங்க. அண்ணன் சீமான், சாட்டை திருமுருகன், நிர்மூலம் கார்த்திக், இந்த குருதிக்கொடை பாசையில் இருக்க அரிமானந்தன் போன்ற இந்த சல்லி பயல்கள் இது மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தலை. ஏன்னா அவ்வளோ வெறி வருது. பெண்களிடம் மோசமாக நடப்பது வந்திருக்குதா இல்லையா? 2 முதலமைச்சர்கள் புகைப்படத்தை விஜய் பயன்படுத்துகிறாங்க கேட்டால் அண்ணா இங்கிட்டு எம்ஜிஆர், இது ஒரு சனியே இது ஒரு சனின்னு சொல்கிறாரு. இது ஏன் ஒவ்வொரு பெரியாரை தொட்டார் எங்கே தொட்டார், இப்போ அண்ணா எம்ஜிஆரே சனின்னு சொல்கிறார். சீமான் அவர்களுக்கு அரசியல் அடிப்படை அறிவே இல்லை. இவர் கேட்டுக்கிட்டு பேசுகிறவர், படித்ததை வாந்தி எடுப்பவர்கள் இதன் மூலமாக தெரிய வருது. அவர் வந்து உண்மையிலே படிக்க மாட்டாருங்க. புத்தகத்தை கோட்டு படிப்பார். தலைவனுடைய பொன்மொழிகள், உலகை உலுக்கிய வாசங்கள், இறையன்பு, அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், இதெல்லாம் எல்லாம் பேசுவார். ஆனால் அது பற்றி நடக்கணும்ல. அது அண்ணாவினுடைய ஒரு விழுக்காடு அறிவு சீமானுக்கு இருக்கிறதா நான் சவால் விடுறேன். இவர் போய் ஏன் டிவி டிபேட்டில் உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். சீமானை ஒரு டிபேட்டில் உட்காந்தாரு, அருணுகிட்ட பதில் சொல்ல முடியாதனால போயா மென்டல் அப்படின்ட்டு போயிட்டாரு. எந்த ஒரு அறிவுள்ள என்னிடமே கூட சீமான் அவர்கள் வந்து தர்க்கத்தில் உட்கார்ந்துருக்க முடியாது. பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து தமிழர்களுக்கு ஆதரவாக என்னென்ன பண்ண முடியும், எங்கே பிரச்சனை இருக்குது, அது எல்லாமே குரல் கொடுக்குறீங்க. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டில் இருந்தீங்க, அப்புறமேட்டுக்கு நாம் தமிழரில் இருந்தீங்க, இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி. இந்த நாம் தமிழரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கிட்டத்தட்ட தமிழர்களோட உரிமையை மட்டும்தான் பேசுகிறது. இந்த ரெண்டுக்குமே ஒரே கொள்கை தான். இப்போ நாம் தமிழர் கொள்கை இல்லாமல் இருக்குதா உங்களோட பார்வைக்கு? கம்யூனிசத்தின் பேரில் தொழிலாளர்களுக்குன்னு ஒரு நாடு அடைய முடியாது, இல்லை மதத்துக்காக ஒரு நாடு அடைய முடியாது, இல்லை சாதிக்காக ஒரு நாடு அடைய முடியாது அப்படின்னு நம்ம படிக்கும்போது ஒரு தேசிய இனங்களுக்கு தான் ஒரு நாடு அமைய முடியும். ஒரு மொழி பேசுகிற மக்கள், ஒரு நிலப்பகுதியில் ஆகிற பொருளாதார பண்பாட்டின் மூலமாக வரலாற்றில் நீண்டு நிறுத்திவிட்ட ஒரே நாடு ஒரே மொழி தான் ஒரு நாடாக வரும் அமையும். அப்படிங்கும்போது அப்போ எப்படி நம்மளுடைய தமிழர்கள் உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்னு அண்ணன் அறிவுமதி மூலமாக எனக்கு அதில் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த நேரத்தில் அறிவுமதியோடு இருக்கிற அண்ணன் சீமானோடு பயணப்பட்டு 2009க்கு பிறகு இந்த ஈன அழிப்பிற்கு பிறகு நமக்காக தமிழ் தேசிய கொள்கையை உள்வாங்கிய ஒரு கட்சி தேவை என்று உணர்ந்து அந்த கட்சியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் அது நாம் தமிழர் கட்சி. அது கிட்டத்தட்ட வளருகிற போது ஆரம்ப காலத்தில் சரியாக இருந்து வர 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 அதனுடைய கொள்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் இல்லை, அது கட்சியில் இருக்கிற தலைமை அண்ணன் சீமான் அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய கொள்கையால் இல்லை அங்கே இருக்க நபர்களால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் மூலமாக மூளை செலவு செய்யப்பட்டு யாரெல்லாம் ஈழ விடுதலைக்கு போராடினார்களோ அவர்களையும் திராவிட இயக்கத்தில் சேர்ந்த அண்ணன் குளத்தூர்மணி, ராமகிருஷ்ணன் இல்லை பல்வேறு அமைப்புகளையும் எதிரெதிராக நிறுத்தி தமிழ் இனத்திற்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துகிற வேலையை செய்கிறதுனால, அது மட்டும் இல்லாத நீங்கள் இன விடுதலை பேசுவது என்பது வேறு, இன தூய்மைவாதம் பேசுவது என்பது வேறு. இங்கே தமிழகத்தில் வாழ்கிற எல்லா மக்களும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களும் தமிழகத்தை தாய் நிலமாக கொண்டவர்களும் அவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம போராட வேண்டும். மொழி சிறுபான்மையர் என்ற காரணத்தால் அவர்களை மட்டும் நம்ம வந்து நீங்கள் இங்கே வாழலாம், ஆளக்கூடாது என்று சொல்கிற போது அவர் பிள்ளைகள் இங்கே என்னவாக கிடைக்கும், இந்த பண்ணில் நாம் இங்கே அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம இவர் மூலமாக உருவாக்கப்பட்டு ஹிட்லர் செய்வதற்கும் இவர் செய்வதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை உணர்ந்த காரணத்தால் அந்த நேரத்தில் இவர் இந்த தமிழகம் முன்னேறுவதற்காக அவரவர்கள் வெளியில் உழைத்த தலைவர்கள் எல்லாம் அவதூறாக பேசுவதன் காரணத்தினால் பெரியாரையும் ஐயா பிரபாகரனையும் எதிராக நிறுத்தி தமிழ் சமூகங்களிடம் பிளவை ஏற்படுத்தி தமிழர்களுடைய இன ஒற்றுமையை சிதைத்து கொண்டிருக்கிற காரணத்தால் நம்ம வெளியே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்தோம். அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்க.
தலைமை வித்தியாசம். கொள்கை இங்கே தமிழர் நலனும் இந்த மண்ணினுடைய வளமும். இங்கேயும் யார் நம்மளுடைய வழிகாட்டி தலைவர் அப்படின்னா தலைவர் பிரபாகரன். திருவள்ளுவரை வச்சுருக்கோம், மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியாரை வச்சுருக்கோம். அங்கே வந்து வழிகாட்டி தலைவர் பிரபாகரனை தான் வச்சுருந்தார். இப்போ நிறைய இடத்துல அந்த படங்களை அப்புறப்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் மட்டுமே தான் தலைவராக இருக்கிறார். 2 பேர்த்துக்குமான பண்பு போராட்ட குணம் என்றால் அண்ணன் வேல்முருகன் அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே கிட்டத்தட்ட அவருக்கு இன்றைக்கு 55 வயசாகுது. 40 ஆண்டு காலமாக 15 ஆண்டுகளிலே தமிழர் படையை கட்டி எழுப்பிய தென்னகத்தின் மாவு என்று சொல்லக்கூடிய தமிழரசனுடைய கரம் பிடித்து அந்த அரசியலுக்கு வந்தவர். திருப்பி அந்த காலகட்ட பகுதியில் இந்த பெரும் சமூகமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் அதுவும் இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தை வீரியமாக அந்த சின்ன வயசிலே முன்னெடுத்து செயல்பட்டவர். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 6 முறை சட்டமன்ற இதுக்கு போராடி 3 முறை எம்எல்ஏ இருந்தபோது கூட தமிழர்கள் நல்ல அக்கறையோடு அதாவது ஆக்கப்பூர்வமாக வேலை செய்தவர் அண்ணன் வேல்முருகன். இவருக்கும் வேல்முருகனுக்கும் பர்சனல் என்னன்னா 2 பேருக்கு என்னென்னா வேல்முருகனோட எந்த ஒழுங்கினமான செயல்களும் கிடையாது. பெண்களை கண்ணியமாக நடத்துபவர், மதிப்பவர். என்னதான் தன் விமர்சனங்கள் வைத்தாலும் தனி மனித தாக்குதல் இல்லாமல் வார்த்தையை மிக கண்ணியமாக எடுத்து வைப்பவர் அண்ணன். அதில் கூட இருப்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும், அதாவது சட்டத்துக்கு புறம்பாமல் கட்சிக்காக கொள்கைக்காக வேலை செய்கிற, அதனால் பாதிக்கப்படுகிற எந்த உறவுகளுக்கு வேணாலும் கூட இருந்து அவன் கட்சியில் சேர்ந்தவனா சேராதவனா அப்படி அதுக்காக உழைத்துற அத்தனை பேருக்கும் பாதுகாப்பாக நிற்பது அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இப்போ சமீபத்தில் கூட கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு தம்பி கட்சிக்கு இப்போ தான் விண்ணப்பம் கொடுத்துருக்காரு சேர்றதுக்காக. இன்னும் பொருளாளராக விண்ணப்பம் கொடுத்துருக்காரு. உறுப்பினராக சேர்ந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை. அதுக்காக அங்கே இருக்க சமூக விரோதிகளால் அவர் கொலை செய்யப்பட்டார். இப்போ தானே அவர் சேர்ந்து ஒன்றுமே செய்யலைங்க. அவரால் முடிந்த ஒரு உதவித்தொகை கொடுத்து அவர் அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கிறார். இது எதுவுமே அண்ணன் சீமானிடம் கிடையாது. இப்போ பெண்கள் பற்றி பேசுகிறத சொன்னேன் சார். பெண்களை வந்து ஒரு மதிக்கத்தக்க எல்லா அரசியல்வாதிகளுமே பெண்கள் இருக்கும்போது அவர் சென்சேஷனல் டாபிக் யாருமே அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஆனால் சீமான் அவர்கள் கட்சியிலேருந்து விலகி போனால் காளியம்மாள் போகிறாங்கன்னா அடுத்த நாள் காளியம்மாளை பற்றி ஒரு வீடியோ சாட்டை அவர்களை வச்சு இது பதிவேற்றம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நாம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களை உரிமையில் பேசி அவள் இவள் அந்த மாதிரி வார்த்தைகளில் சைட் மணிக்கு பேசினதுக்காக நேற்று வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பெண்களை கரெக்டாக முறை இல்லாமல் பேசுகிறத வந்து நாம் தமிழர் கடைபிடிக்கிறாங்களா? நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறீங்க? பெண்களை ரொம்ப அவதூறாக நீங்களே பேசுகிறீங்களே. ஒரு பெண்ணோட உங்களுக்கு நீங்கள் தொடர்பு இருக்குது, நீங்கள் காதலிக்கிறது இளைய காலத்தில் சாதாரண விஷயம். அதில் வெளியே வந்துட்டோம் அதிலிருந்து சமாளிக்கணும். அந்த நேரத்தில் வழக்கு வருகிறது, நீங்கள் போய் நீதிமன்றத்து காவல் நிலையத்துக்கு போகிறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் பெரிய விழுந்து விடாத வீரம், மண்டியிடாத வீரம், நான் அப்படியே ரெக்கையை தூக்குவேன், தமிழக அரசியலில் புரட்டி போட்டுருவேன் அப்படிங்கிறீங்க. பயந்துக்கிட்டு கட்சிக்காரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறீங்க. அந்த பெண் சாதாரணமாக தனியாக எல்லா கோர்ட்டிலும் வசதி இல்லாத காரணத்தில் கூட அது செஞ்சது சரியாக தவறாங்களா அப்புறம் தான் எதிர்கொள்ளுது. நீங்கள் இத்தனை பேர் எங்கள் தம்பிமார்கள் இனத்திற்காக வந்தவனையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு ஒரு பெண்ணுடைய வழக்குக்காக கூப்பிட்டு போயிட்டு வெளியே வந்து பயந்துட்டு வந்துட்டு கொடியை பிடிச்சி ஆட்டுறீங்க. அந்த புனிதமான புலிக்கொடியை பல ஆயிரம் பேர் ரத்தம் சிந்தி காத்த அந்த புலிக்கொடியை தொடுவதற்கு ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபராக இருக்கிற நீங்கள் அந்த கொடியை பிடிச்சி ஆட்டுறீங்க. என்ன வந்து காவிரி நதிநீர் யானத்தை போய் வென்றுட்டீங்களா? கச்சத்தீவை மீட்டிட்டு வந்துட்டீங்களா? 8 வழி சாலை எக்ஸ்பிரஸ் வேன்னு பார்த்துருக்கானா அதை மறித்து தடுத்து நிறுத்திட்டீங்களா? அம்பானி அதானியோடைய துறைமுகத்தை தடுத்து நிறுத்தி போராட்டத்துக்கு உள்ளே போனீங்களா? என் தம்பி விக்னேஷ் மாதிரி காவிரி நதிநீருக்காக உயர விட்டானே அதுக்காக எங்கேயாவது போய் நின்றுட்டு காவல் நிலையம் விசாரிக்க முடியல? சாதாரண பாலியல் பொம்பளை வழக்குக்கு போயிட்டு அதை தூக்கிட்டு வந்து பேட்டியை கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? என் மனைவி சொன்னா இந்த கும்பலில் ஒரு பொண்ணு கூட கிடைக்கலையான்னு. என்ன விடுதலையா உங்கள் பின்னாடி வந்து நின்னா உங்களுக்கு பழகிறது ஒன்றும் கிடையாதுன்னு உங்கள் வீட்டுக்கார அம்மா சொன்னதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் தொண்டன் எப்படி இருப்பான்? அது எல்லாரும் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் இருக்க 90 விழுக்காடு தம்பிமார்கள் உண்மையிலேயே இன்னமும் இருக்கிறார்கள், பெண்களை மதிப்பவர்கள். நீங்கள் வந்து பெண்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்துக்கு வந்தால் அவ்வளோ பாதுகாப்பாக உணர்வாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் மேலே அவங்களுக்கு அறை எடுத்து கொடுத்து பார்த்தா அவ்வளோ பேர் தம்பிகள் பார்த்துக்க. நான் எல்லா இதையும் நான் ஆட்டம் பண்ணிருக்கேன். அதில் இருக்கிற அண்ணன் சீமான், சாட்டை திருமுருகன், நிர்மோகன் கார்த்திக், இந்த குருதிக்கோடை பாசையில் இருக்க அரிமாநாதன் போன்ற இந்த சல்லி பயல்கள் இது மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தலை. ஏன்னா அவ்வளோ வெறி வருது. பெண்களிடம் மோசமாக நடப்பது வந்திருக்குதா இல்லையா? எதுவுமே நான் சொல்லலை. இல்லை அதான் இப்போ சாட்டை திருமணன் பேசுனதை நீங்கள் பார்த்தீங்களா? அவர் சாட்டை திருமணன் இப்போ மட்டும் அங்கே பேசுகிறாரு. ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவிக்கு தாலி கட்டுவதற்கு தங்கமாகுவதற்கு காசு இல்லாமல் ஒருவன் தாலி செய்து கொடுத்தான், கடனுக்காக பணம் கொடுக்க முடியாதனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணுடைய நம்பரை கொடுத்து அந்த பொண்ணை விபச்சாரி மாதிரி அணுக வைத்தவன் தான் இந்த சாட்டை துரைமுருகன்.
பெண்ணை அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிட்டு செத்ததுக்கு காரணம் இவர். அதுக்கப்புறம் ஒரு கட்சி உறவு ஒரு பையனுக்கு கொள்கை முரண் வந்துச்சா பேசுனா இவரே நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரி பேசி, என்னப்பா நீ சீமானோட இருந்தால் என்ன அதான் இதுன்னு பேசி, எப்படி அதுவும் உன்னுடைய சகோதரியுடைய மஞ்சப்பொடி தக்க பேசின ஆளா இல்லையா? இதெல்லாம் எப்படி சீமான் சகிச்சுக்கிட்டு கொண்டு இருக்காருனால் சீமான் அதற்கு கொஞ்சமும் பெண்களை கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு நபருங்கிறதுனால தான் பொறுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்கிறீங்க, விஜய்க்கு பெண்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே விஜய்க்கு பெண்களுடைய ரசிகர்களும் ஆதரவாளர்களும் அதிகம். இவ்வளோ தூரம் கட்சியில் 3 முறை எம்எல்ஏவாக இருந்த அண்ணன் வேல்முருகன் மீது ஏதாவது ஒரு பெண்கள் குற்றச்சாட்டு வந்திருக்கிறா? ஒரு படத்தில் நடித்தாருங்க வாழ்த்துக்கள்ங்கிற ஒரு படம் நாங்கள் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனோம். அவருக்கு அதில் விருப்பமே இல்லை வாங்க உங்கள் படத்தில் நடிக்கிறது 2006 ஒரு வசதியாக இருக்கும், இதுக்கு மேலேயே நான் இது புகழடைய போகிறேன் வேணான்னார். சீமான் அன்றைக்கெல்லாம் அவர் கூட நெருக்கமாக இருக்கும்போது அடிக்கும் போது பாவனாவுடைய சொந்த தாய் மாமனாக அந்த படத்தில் காட்சி. பாவனாவை தொட்டு தலையில் ஒரு பிரச்சனை நீவுங்க ஒரு தொடவே மாட்டேன்ட்டார். அதாவது அவர் சினிமாவில் மறைமுகம் நேர்லேயே அப்படி வாழ்கிறவர் அவர். அப்போ நீங்கள் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நான் கூட என்ன போய் நீங்கள் பேட்டிக்கும் போது தயவுசெய்து நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களை, அவர் ரத்தன் சொல்லுவார், ரத்தன் சீமான் அவர்களை தனிமனித தாக்குதல் விமர்சிக்காதீங்க, விட்டுருங்க, அதை பற்றி பேசாதீங்கன்றார். ஆனால் நாங்கள் ஏன் பேச வேண்டிய சூழ்நிலை யார் உருவாக்குறா? நாங்கள் கட்சி மாறி இருக்கோம், கொள்கை மாறவில்லை. ஏன்னா உங்கள் தனிமனித ஒழுக்கம், உங்களுடைய சுய லாபத்திற்காக நீங்கள் இந்த இனத்தை அடமான வைக்கிறீங்க. நான் ஒரு இது வரும்போது நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பேசி கேவலமாகவும் அண்ணன் அவர்களை தரைக்குறைவாக வேல்முருகன் அவர்கள் தரைக்குறைவாக பேசும்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற அத்தனை கட்சிகளும் தனக்குள்ள இருக்க முரண்பாடுகளை களைந்து ஒரே கொடையின் கீழ் செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் அமைதியாக வரோம். ஆனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்களை பேச வைக்கிறீங்க. விஜய்க்கு வந்து பெண்கள் பார்க்குறாங்க மயங்கிலுன்னா அவள் வந்தா அவள் இங்கே வந்தா, தமிழருடைய மாண்பு பெத்த மகளை கூட வாமா போமான்னு தான் கூப்பிடுவோம். எங்கள் அப்பாலாம் என் தங்கச்சியை நான் வாடி பொடினாவே அடிச்சு விடுவார். அப்படி நாங்கள் கூப்பிட்டதில்லை. பெரும்பாலும் எனக்கு 2 பெண் குழந்தைகள் தான் எனக்கு. இன்ன வரைக்கும் ஏன்னு கூட கூப்பிட்டதில்லை. அப்போ நீங்கள் அப்படி வளர்ப்பு காரணம் உண்மையிலேயே பிரபாகரனை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம், கம்யூனிஸ்ட் கொள்கை தத்துவத்தை உள்வாங்கியிருக்கோம், தமிழர் அரசியலை உள்வாங்கியிருக்கோம். ஆனால் நீ என்ன பர்சனலாக ஒரு பொண்ணை கொன்ன நீ, இன்னொரு பொண்ணு வெளிநாட்டிலேருந்து உன் பேச்சால் கவரப்பட்டு ஒரு அண்ணனாக உறவாக உங்களிடம் அணுகுகிற போது எல்லா இடத்துலையும் பணத்தை வாங்குறது, அந்த பொண்ணுக்கு ஆசை திருப்பி கேட்கும்போது என் கூட படுக்க வந்தான்னு நீங்கள் எப்படி உன் தலைவன் இருக்கானா அது மாதிரி தான் இருப்பீங்க. பாலியல் தொழிலாளிங்கிறீங்க, விரும்பி படுக்க வந்தாங்க, அதெல்லாம் தவறு கிடையாதா? அப்போ இந்த சமூகம் என்னவா நினைக்கும், நாம் தமிழர் கட்சி என்னவா பார்க்கும்? இன்னும் அங்கு நேர்மையான தகுதியான தரமான தம்பிமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் போல தரங்கட்டவர்கள் அதை தலைமையேற்று நடத்துவதால் இந்த இனத்துக்கே அவமானமாகுது. அதை விட அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று அங்கே தொட்டு இங்கே தொட்டு என்ன 2 முதலமைச்சர்கள் புகைப்படத்தை விஜய் பயன்படுத்துகிறாங்க கேட்டால், அண்ணா இங்கிட்டு எம்ஜிஆர், இது ஒரு சனியே இது ஒரு சனின்னு சொல்கிறாரு. இது ஏன் ஒவ்வொரு பெரியாரை தொட்டார் எங்கே தொட்டார், இப்போ அண்ணா எம்ஜிஆரே சனின்னு சொல்கிறார். சீமான் அவர்களுக்கு அரசியல் அடிப்படை அறிவே இல்லை. இவர் கேட்டுக்கிட்டு பேசுகிறவர் படித்ததை வாந்தி எடுப்பவர்கள் இதன் மூலமாக தெரிய வருது. அவர் வந்து உண்மையிலே படிக்க மாட்டாருங்க, புத்தகத்தை கோட்டு படிப்பார். தலைவனுடைய பொன்மொழிகள், உலகை உலுக்கிய வாசங்கள், இறையன்பு, அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், இதெல்லாம் எல்லாம் பேசுவார். ஆனால் அது பற்றி நடக்கணும்ல. நீங்கள் அண்ணாவும் எம்ஜிஆரும் எந்த வகையில் சனியன்கள்? இங்கே கொள்கை முரண்பாடு இருக்கும். நீங்கள் வந்து நான் ஜீவானந்தத்தை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது ஈரோட்டு பாதை சரியா என்று பேசுகிற போது பெரியார் மீது எனக்கு விமர்சனம் இருக்கும். அதை மீறி அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். இன்னைக்கு இருமொழி கொள்கைன்னு ஒன்று தமிழ்நாட்டில் இன்னும் நிற்கிதுன்னா அண்ணா இருக்கிறவர். அண்ணாவினுடைய ஒரு விழுக்காடு அறிவு சீமானுக்கு இருக்கிறதா நான் சவால் விடுறேன். அண்ணா வந்து திராவிட நாடு கேட்டனா திராவிட கூட்டரசு கேட்டார். தமிழ் மொழி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், தமிழை வந்து ஆட்சி மொழியாகணும் அவர் பேசுனது என்ன எதுக்காக? நம்ம முத்திரையில் மட்டும்தான் தமிழ்நாடு வெல்லும்னு ஒரு இதே இருக்கு. அவருடைய அறிவு கிட்டத்தட்ட 130 பக்கம் அண்ணாவினுடைய பேச்சு எழுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் வெறும் ஒரு விழுக்காடு சீமானுடையது இருக்குதா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இது ஒரு சனியை இது ஒரு சனியன்கிறீங்க. எம்ஜிஆர் என்பவரோட நிறைய அரசியல் முரண்பாடு, கொள்கை முரண்பாடு இருக்கிறது. ஒரு விஷயத்தில் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும். தனி மனித உதவுவது, ஒரு மனிதனை சமமாக நடத்துவது நான் படிச்சிருக்கேன். அப்போ இப்போ மட்டும் இல்லை, அவர் பாய்ஸ் கம்பெனியில் ஒரு நாடக நடிகராக இருக்கிற போதே தனக்கு வருகிற 4 இட்லி 2 இட்லி பக்கத்தில் கொடுத்துட்டு தான் சாப்பிட்டு இருந்திருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து ஈழ விடுதலை விஷயத்திற்கு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஒரு போராளி குழுக்களுக்கு உதவக்கூடாது என்கிற நிலை இருந்தபோது கூட
பெரும் தொகையை தூக்கி கொடுத்து அந்த ஆயுதம் வாங்குவதற்கு உதவியாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அங்கே அதனால் ஈழத்தில் பெருவாரியான வீடுகளில் எம்ஜிஆர் படம் இருக்குது. சீமான் அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த தமிழ் தேசிய இனம் ஒன்றுபட்டு இன விடுதலை வென்றெடுத்து விடக்கூடாது என்பதற்காக சமீப காலமாக உருவாக்கப்பட்ட ஒரு நபர். அதனால தான் நீ பெரியாரையும் தமிழர்களையும் எதிராக நிறுத்துறீங்க, இன்றைக்கி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தமிழர்களுக்கு எதிராக நிறுத்த பார்க்குறீங்க. ஆனால் உங்களுடைய பொய்யுரைகள், ஏன்னா நீங்கள் தான் மாற்றி 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 பொய்யா பேசுகிறீங்களா. 1977ஆம் ஆண்டு சேலத்தில் நடந்த மாநாட்டில் தீர்மானம் 3 அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. பெரியார் செத்தது 1973, காமராஜர் செத்தது எப்போ? அண்ணா வந்து காமராஜர் செத்தப்போ போய் அழுதான்னு பேசுகிறாரு. மாலை போட்டு 69 ஐயா அண்ணா அவர்கள் இறந்து விட்டார். இந்த மாதிரி பொய்யா பேசிட்டு, ஏன்னா எதிர்த்து எவனும் கேட்க முடியாதுல்ல. இவர் போய் ஏன் டிவி டிபேட்டில் உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். சீமான ஒரு டிபேட்டில் உட்காந்தாரு, அருணுகிட்ட பதில் சொல்ல முடியாதனால போயா மென்டல் அப்படின்ட்டு போயிட்டார். எந்த ஒரு அறிவுள்ள என்னிடமே கூட சீமான் அவர்கள் வந்து தர்க்கத்தில் உட்காந்துருக்க முடியாது. அரசியல் ரீதியாக சொல்கிறேன் நான், இதை பெருமைக்காகவோ இதுக்காக சொல்ல. ஏன்னா இவராக பேசுகிற கூட்டத்தில் பேசிகிட்டு இருப்பார் ஒழிய டிவியில் இருக்கிற ஹேங்கர் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவார். உண்மையிலேயே 2 பேர் உட்காந்து, வா உன் தமிழ் தேசிய கொள்கை என்ன, இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அண்ணாதுரை ஐயா அண்ணாவினுடைய அவருடைய வாழ்வியல் பணி என்ன, எப்படிலாம் இருந்து எப்படிலாம் அவர் வந்தார் அப்படின்னு பேசு. விஜய் ஒருவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டால் என்பதற்காகவே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, சனியங்கிறீங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாத இன்னொன்று என்ன சொல்கிறீங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நடந்துகிட்டு. அதுதான் சார் வந்தேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வந்துச்சு. அதில் வந்து லப்பர் பந்து டேரக்டர் அவர் தான் ஒரு தடவை பாராட்டி பேசியிருந்தார். அந்த டேரக்டர் வந்து நீங்கள் படிக்காமல் இவ்வளோ பேர் ஆயிருக்காங்கன்னு சொன்னால் படித்தானவங்க எத்தனையோ பேர் நான் காமிப்பேன், ஸோ வந்து யார் சொல்கிறே கேட்காதீங்கன்னு சொன்னார். உடனே இவர் வந்து, நீ ஒரு டேரக்டர், நீ எடுத்துகிட்ட, நீ என்ன ஞானியா, நீ என்ன சொல்கிறது, உன்னோட தனித்திறமை இருந்தால் ஆனா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணார். இவர் என்ன சார், யார் எது பேசினாலுமே அது திமுக இருந்தால் உடனே விமர்சனம். ஏன் சீமானனுடைய பயம் இன்று உச்சத்தில் ஏற்பட்டு, ஏற்கனவே அவர் பயந்துட்டு தான் இருப்பார். அப்போ நாங்கள் கூடலாம் இருந்து தட்டி கொடுத்து கூப்பிட்டு வருவோம். உண்மையிலே பயப்படாதீங்க. தேர்தலில் 2016 தேர்தலில் எல்லா இடத்துலையுமே டெபாசிட் 234 இதில் போட்டோம். தொகுதியில் 2 இடம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு 232 தொகுதி நின்றோம். எங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் தோப்பம் தான். ஏன்னா கள நிலவரம் தெரியும். ஆனால் நாங்கள் வேலை செய்வோம், நம்ம இனத்தினுடைய அடையாளத்தை நிறுவ வேண்டும் என்பதற்காக. 4 நாள் விட்டு வெளியே வரலிங்க. எல்லாத்துக்கும் பயம் சீமானுங்க. நாங்கள் தான் கூட வந்து தட்டி கொடுத்து அவரை பூஸ்டப் பண்ணி ஒன்றுமில்லாத ஊதி அந்த பிம்பத்தை பெருசாக்கணும். அங்கே கூடினவங்களாம் யார், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி யார் கூப்பிட்னாங்க, படிப்பு முக்கியம்னு சொல்லி ஒரு படம் எடுத்த வெற்றிமாறனை கூப்பிட்றாங்க. மிக சிறந்த படத்தில் எடுத்துகிட்டு இருக்க மிஸ்கினை கூப்பிட்றாங்க. தியாகராஜ குமார் சார். லப்பர் பந்துங்கிறது ஒரு பேரற்புதமான படம். நான் என்ன பண்ணுறேன், நீங்களே எதுக்கு உங்களை கூப்பிடலனா கூட நீங்களே சொல்லி என்னை கூப்பிடுங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு பாடல் வெளியீடு நடக்கிற போதும், ஏன்னா சினிமாவிலிருந்து அவர் போயிட்டார். யாரும் வந்து இவரை கூப்பிட்டா எதுக்குப்பா பிரச்சனை, ஏதாவது வந்து வாயை வச்சுட்டு போய்டா. இந்த படம் சீமான் அண்ணன் எடுக்கிற படமே ஓடாது, அவர் பேசுகிற படம் எந்த படம் ஓடுன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றவங்க எதற்காக, அங்கே கூடினவங்க இத்தனை இயக்குநர்கள் கூடினாங்க. அவர் கருத்தை பதிவு செய்கிறார்கள். குமாரசாமி பேச வரலாற்றிலிருந்து பேசுகிறார். ஏகனுடைய கட்டை விரல் கை வாங்கப்பட்டது, கர்ணனுடைய திறமை வந்து மறைந்து போக வச்சது. அது என்ன, அந்த துரோணாச்சாரியர் இருந்து ராஜாஜி வரைக்கும் நடக்குதுன்னா ராஜகோபாலாச்சாரி. ஏன் ராஜகோபாலாச்சாரியார் சொன்னால் சீமானுக்கு அண்ணன் கோவர் இருந்தால் அவருடைய அடிவரடிகளாக இருந்த பாரதிய ஜனதாவுடைய சக தோழராக இருப்பவருடைய அடிமையாகி போய் பணத்தை பெற்றதனால் அந்த படித்தா அப்படிங்கிற, அதாவது ரேர் அண்ட் ரேர் கேஸ்ன்னு ஒன்று இருக்குது. விதி விலக்கிய விதியை எல்லாத்தையும் ஏற்றுக்கூடாது. அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க, எல்லாம் படிங்க. அவங்க இவரையெல்லாம் ஒரு பொருட்டாகவே அங்கிருந்த இயக்குநர்கள் யாருமே இவரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் அவங்க இயக்குற படத்துக்கெல்லாம் இவர் தானே சார் போய் படம் பார்க்குறாரு. இது எப்போ அதெல்லாம் முன்னே அவர் யார் என்று அம்பலப்பட்டு விட்ட பிறகு இவராக தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது, அரசியலுக்கு வரும்போது எல்லா பெரும் இயக்குநர்களும் தமிழ் சினிமாவுக்கு எல்லாம் சீமான் அண்ணனோடு வந்தார்கள். அப்போவே எல்லாம் புரிஞ்சு போயிட்டாங்க. என்னட்டையெல்லாம் சொன்னாங்க, நான் தான் வந்து அதெல்லாம் தெரியாத இவ்வளோ ஆண்டு கூட அமீர் வந்தார், செல்லுமணி அண்ணன் வந்தார், இவர் வெற்றிமாறன் வந்தார், பாலுமகேந்திரா வந்தார், பாரதி ராஜா வந்தார், மணிவண்ணன் கடைசி சாகிற போது, தோழர் நாம் ஒரு விஷ செடியை வளர்த்து விட்டோம், இது என்னைக்கு வெட்டி வீழ்த்த போகிறோம்னு தெரியாத சொன்னார். இது வந்து இப்போ அவர் இறந்து பார்த்து சொல்கிறேங்கிறாரு.
அவர் சொன்னது முக்கியமான உறுப்பினர் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்தில் சார், விடுதலை ஒன்று இல்லை வெற்றிமாறன் அவர்கள் முந்தைய படங்கள்லாம் ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னா வெற்றிமாறன் அவர்கள் பக்கத்தில் நிற்பாங்க. ஆனால் விடுதலை 2ல் வந்து சீமான் அவர்களுக்கு படம் காமிச்சதே 1.5 வாரம் கழிச்சு, அப்பயும் வெற்றிமாறன் அவர்கள் வரல. வெற்றி வந்து எப்பயுமே அவருக்கு ஒரு அரசியல் கருத்து இருந்தால் கூட ஒரு உன்னதமான ஒரு இயக்குனர். ஏன்னா படம் எடுத்தது மட்டும் இல்லை, உங்கள் மாபெரும் கனவு என்னன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லுகிற ஒரு டைரக்டர் எப்படி இருப்பார் பார்த்துக்கிங்க. ஐயோ இதனால் பாதிப்பு வருமே, இதனால் இவ்வளவு செல்வாக்கு இருக்கிற போது, இவ்வளவு ஒரு பொருளாதார நிலையில் இருந்தால் கூட விடுதலைங்கிற படத்தை எடுத்து, ஒரு கம்யூனிச படத்தை எடுத்து இந்த மண்ணுக்கு மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய கருத்தை சொல்ல முடிகிறது இல்லையா. அதுக்கப்புறம் மனுஷின்னு ஒரு படத்தை எடுத்து அதை ரிவைசிங் கமிட்டி போய் அதுக்கு போய் போராடி அந்த படத்தை கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு செய்து, என்னுடைய பணமே போனாலும் பரவாயில்ல நான் கொண்டிருக்க கொள்கையை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்கிற ஒரு தம்பி ஒரு படத்தை தவிர இவர் என்ன கொள்கையை வச்சு ஒரு படம் எடுத்தார். அதனால் வெற்றிமாறன் வந்து இவர் கேட்குறாரு, அங்கே மேடையில் இருந்தவங்களாம் படிப்பாளியான்னு. வெற்றி என்ன தெரியுங்களா, MA ஆங்கில இலக்கியம். அது மட்டும் இல்லை, படிப்பு என்பது இவர் சொல்கிற புத்தக படிப்பு இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் ஓரளவுக்கு, அனைத்துனா நீங்கள் படிக்கிறது சாவர வரைக்கும் படிச்சுட்டு இருக்கணும், ஒரு அடிப்படையில் இருக்கிற அத்தனை பேரும் வாசிக்கிறவர். மிஸ்கின் படித்த புத்தகத்தில் வெறும் 1 விழுக்காடு புத்தகத்தை என் அண்ணன் சீமான் படித்ததில்லை. ஏன்னா மிஸ்கின் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2025 ஆண்டுகளமாக எனக்கு பழக்கம். உக்காந்தானா ஒரே இடத்துல 1 வாரம் படிப்பான். நீங்கள் ஆச்சரியமாக இருப்பீங்க. பாத்ரூம் போகிறது, சாப்பிட்றது கூட உட்காந்துட்டு படிக்கிட்டே சாப்பிடுவானு இல்லையா. அந்த மாதிரி ஆனால் பெரிய மேதை, எது குறித்து வேணாலும் பேசுவான். நீங்கள் குமாரசாமி வந்து சும்மாலாம் அந்த வார்த்தையை பேசிட முடியாது. ரப்பர் பந்து இயக்குனர் வந்து அவர் பேசினார்னா சிவகார்த்திகேயன், நீங்கள் எல்லாம் உங்கள் கூட வந்தால் ஓகே. ஆனால் ஒரு மேடையில் ஒரு அரசு மாணவர்களுக்காக திமுக அரசின் மீது நடைமுறையில் எண்ணற்ற முரண்பாடுகள் விமர்சனங்கள் இருக்கும். கொரோனா காலகட்டத்தில் அவர்கள் செய்ததை சீமான் அண்ணனே பாராட்டினார். அப்போ நம்ம பாராட்டணும். இந்த பெண்களுக்கு உதவுவதில் அதை நிர்வாக சீர்கேடுகளை கலைந்து எல்லோருக்கும் உதவுவது போல் கேட்டு, ஏன் அவங்களுக்கு பணம் கொடுக்குற படிப்பு எல்லாம் தான் அரசு வந்து. ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு அரசு வந்து இந்த உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல் இந்தியா எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான் செயல்படும். மாநிலங்களுக்கு தனி அதிகாரம் கிடையாது. நாம் எதிர்க்க வேண்டியது இந்த கார்ப்பரேட் பெரும் முதலாளித்துவத்தை. அதில் உள்ளுக்குள்ளே வேலை செய்கிற இந்த திமுக அரசை சரியாக செய்யவில்லை, இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று போராடும். எடுத்ததெல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் படிச்சுட்டு போனவங்களாம் சொல்கிறானே இல்லையா, கல்வியில் சேர்ந்த நாடான்னு அங்கே இருக்கிறவங்கள வச்சு பிரின்ஸ் கஜேந்திர பாபு மற்றவங்கெல்லாம் அவங்க வச்சு பண்ணக்கூடாதுல்ல. அதெல்லாம் அவங்க மயில்சாமி அண்ணாதுரை பல மேடைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றிருக்கிறது. ஒரு அரசு நடத்துகிற இப்போ பொதுவாக அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிற பல்வேறு கலந்தாய்வுகளில் மயில்சாமி அண்ணாதுரை கூப்பிட்டு, நீங்கள் உங்களுக்கு அக்கறை அது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். அப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க இவங்கெல்லாம் பெரிய அறிவாளியான்னு. உங்களை விட அறிவாளிகள், உங்களை விட சிறந்த இயக்குனர்கள். அதனால் அந்த அரசு அழைத்திருக்கிறது. அது ஏன் அழைச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் கூட்டணி கட்சியில் இருப்பதால் மட்டும் பேசவில்லை. இதன் மூலமாக இந்த விஷயம் வெளியே தெரியப்படுத்தப்பட்டு இன்னும் பல பேர் இடையில் தன் கல்வியை நிறுத்தி கொள்ளாமல் தொடர்ந்து படித்தால் இதுபோல உதவிகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று தெரியப்படுத்துவதற்காக இந்த அறியப்பட்ட மூங்களை வைக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதையெல்லாம் எல்லாத்தையுமே குறையா சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்கு, மதுரையில் இருக்க நூலகம் எதுக்குன்னு கேட்டால் தானே சீமான். ஆனால் மேடையில் பேசும்போது எங்கே நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்னு பேசுகிறேன். நீங்கள் அந்த இதுக்கு கலைஞர் பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் கற்றறிந்த மாந்தர்கள் பல பேர் இருக்காங்க. பாவானார் பேரை வைக்கலாம், பெருஞ்சித்தனார் பேரை வைக்கலாம் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த நூலகம் எதுக்குன்னு கேட்குற முட்டாள்தனமான கேள்வி எப்படி கேட்பீங்க நீங்கள்? அதை பேசிட்டு சும்மா அங்கே வந்து தங்கச்சி இந்தாண்ட ஒரு சனி இந்தாண்ட சனின்னு ஒரு மாபெரும் தலைவர்களை அவங்க இறந்து விட்ட பிறகு கொள்கையை சொல்லி விமர்சனம் பண்ண பரவாயில்ல, ஒரு மனிதர்களே சனின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் யார் இல்லையா? அம்பலப்பட்டு போயிட்டீங்களே. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். சிறப்பு.